காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம உடம்புல வந்து வெண்குஷ்டம், அடுத்தால உடம்பில் கட்டி, இந்த ரெண்டையும் பற்றி பார்ப்போம். இந்த வெண்குஷ்டமும் இந்த உடம்பில் கட்டியம் வந்து எதனால் வருதுன்னு சொன்னால், அதாவது மாறுபட்ட உணவுகளால் வரக்கூடியது. அப்போ மாறுபட்ட உணவுன்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அதான் மாமிசமும் காய்கறிகளும் சேரக்கூடாத பொருள். அதாவது காய்கறி சீக்கிரம் ஜீரணமாகக்கூடியது, அந்த மாமிசங்கள் வந்து சீக்கிரம் ஜீரணம் ஆகாது. அப்போ அந்த வகையில் மாமிசமும் ரெண்டும் சேர்ந்துன்னா வரக்கூடிய கெடுதல் தான் இந்த வெண்குஷ்டம், உடம்பில் கட்டி. அப்போ இதில் என்ன மாறுபாடு அப்படின்னு சொன்னால், இப்போ வந்து இன்றைக்கி நாம் மாமிசம் மட்டும் சாப்பிடணும்னு வச்சுட்டோமா, ஓகே அதையே சாப்பிட்டுடலாம். ஆனால் அது கூடால பால் சம்பந்தமான பொருளோ, இல்லைன்னா ஐஸ்கிரீமோ, இல்லைனா சாக்லேட்டோ, தயிர் கூட்டு, தயிர் பச்சடி இன்றைக்கி ரொம்பவே பயன்படுத்திகிட்ருக்கோம். இது இப்படி எதை பயன்படுத்தினாலும் வரக்கூடியதான் இந்த தோல் வியாதி, அதாவது வெண்குஷ்டமும் உடம்பில் கட்டியும். இந்த உடம்பில் கட்டி வந்து இன்றைக்கி வரை எதனால் வருங்கிறத எந்த சயின்ஸாலையும் கண்டுபிடிக்க முடியல. ஆனால் நம்ம பாரம்பரியமாக சித்தர்கள் வந்து இதை ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த வகையில் நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த ஆகாரம், இன்றைக்கி நம்ம இறைச்சிதுங்கன்னா காலையிலேருந்து அதையே சாப்பிடுங்க, தப்பு கிடையாது. ஆனால் அது கூடால பால் சம்பந்தமான எதுவும் தவிர்க்கணும். அப்போ இதனால் வரக்கூடிய அந்த வெண்குஷ்டம், அதாவது வெண்குஷ்டம் வந்து உடம்புல வெள்ளையாட்டு புள்ளி வந்துட்டுருக்கோன்னே சொல்லுவோமே, இதுக்கு என்ன தீர்வு? ஏன்னா வெண்குஷ்டத்தை பற்றி என்ன சொல்லுவோன்னா, கர்ம வினை நோய் அப்படிம்பாவ. அப்போ அந்த கர்ம வினை நோய்க்கு நாங்கள் வந்து மருந்து கொடுக்கக்கூடாதுங்கிறது பொது விதி. நாங்கள் இதுக்கு சித்தர்கள் எங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த வெண்குஷ்டத்துக்கு மருந்து கொடுக்கணுன்னா கொடுத்துரு, அதுக்கான பிரதிபலனாட்டு நீ எதையும் கேட்காத, வாங்கக்கூடாது. அப்படி அவனாட்டு விருப்பப்பட்டு ஏதாவது கொடுத்தாக்கி நீ அதை வாங்கிடலாம், நீனா கேட்டு வாங்கக்கூடாதுங்கிறது ஒரு கட்டாயம் இது. அப்போ இதுக்கு ஒரு சின்ன கதை ஞாபகம் வரும். என்னென்னா, இந்த மருத்துவத்தில் இன்றைக்கி எல்லாமே பணமாகி போச்சு. ஆனால் இது பணத்துக்கான ஒரு வியாபாரம் கிடையாது அப்படிங்கிறத நம்ம சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. இது வந்து பைபிளில் கூட ஒரு இடத்துல வரும். அதாவது ஒரு மகாராஜாவுக்கு வந்து உடம்பு ஃபுல்லாக தோல் வியாதி, ரொம்ப ஒரு மோசமான கண்டிஷனில் இருக்குது. எத்தனோ வைத்தியரெல்லாம் பார்த்து யாராலையும் முடியலை. அப்போ கடைசியாட்டு ஒரு ஒரு மனிதர் என்ன சொல்லுவாருன்னா, இப்படி ஒரு இடத்துல வந்து ஒரு பக்திமான் இருக்கார், அவர்கிட்ட போனீங்கன்னாக்கி உங்களுக்கு இந்த நோய் குணமாயிரும் அப்படின்னு சொல்லார். அப்போ இந்த மகாராஜா என்ன பண்ணார், நேராக அந்த பக்திமானை தேடி போகிறாரு. அங்கே போனால் அவர் ஒரு எளிமையான ஒரு ஆள், வசதி வாய்ப்புகள் இல்லாத ஒருத்தர், கடவுள் பற்றுள்ள ஒரு ஆள், அவ்வளோதான். அவருக்கு ஒரு அசிஸ்டண்டாக இருக்கார். அப்போ மகாராஜா அங்கே போய், ஐயா எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னோடனே அவர் துவா பண்ணுவார். பண்ணி அந்த நோயை குணமாக்கிடுவார். குணமாக்கினோடனே இந்த மகாராஜா என்ன பண்ணார், போகும்போதே ஒட்டகங்களில் நிறையா பணமும் பொருளும் மாட்டி எடுத்துகிட்டு போவார். போய் கொண்டு போய் அவர்கிட்ட கொடுப்பார், காணிக்கையாட்டு, ஐயா வச்சுடுங்க அப்படின்னோடனே அவர் சொல்லுவார், இதெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பிடுவார். அப்போ அனுப்பினோடனே இவர் கூடால இருக்கக்கூடிய ஆளுக்கு வந்து மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஐயோ பணம் போவேன்னு சொல்லிட்டு ராஜா ரொம்ப தூரம் போனோடனே இவன் பின்னால் ஓடி போய், ஐயா அந்த பணத்தை வாங்கிட்டு வர சொன்னார், அதனால் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பார். கேட்டோடனே மகாராஜா ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த பணத்தை கொடுத்துருவாரு. கொடுத்தோன்னே இவன் அந்த பணத்தை வாங்கின அடுத்த செகண்டே வந்து இந்த ராஜாவுக்கு என்ன வியாதி இருந்தால் அத்தனை இவனுக்கு போயிடும். அப்போ இந்த மருத்துவங்கிறது பணத்துக்கான வியாபாரம் கிடையாதுங்கிறது தான் இதில் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். அப்போ இதில் வந்து ஒரு ராமகிருஷ்ண பரமஹம்சர் வந்து ஒரு சின்ன ஒரு எளிமையான விஷயத்தை அழகாக சொல்லுவார். அவர் வந்து இமயமலைக்கு போகும்போது அந்த காலத்தில் ஒரு சைவம் வைணவம் அப்படின்னு இந்துக்களில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடந்துகிட்ருக்கோம். அப்போ இவர் வந்து ஒரு கிராமத்துக்கு போகும்போது அந்த கிராமங்களில் என்ன இவரை நல்லா வரவேற்று ஒரு சிலர் நல்லா எல்லாம் செய்வாங்க. என்ன ஒரு சில கிராமங்களுக்கு போகும்போது இவரை ரொம்ப ஏசி ஒரு அனாவசியமாட்டெல்லாம் பேசி அனுப்புவேன். இவர் எல்லாமே கேட்டுட்டு அவர் பாட்டு போயிட்டே இருப்பார். அப்போ இமயமலைக்கு போனோன்னா அவருக்கு சிஷ்ய கோடி கேட்பார், ஐயா நீங்கள் வரும்போது வந்து நிறைய ஒரு யாசனாவை நீங்கள் எல்லாம் பதில் சொல்லாமலே வந்துட்டீங்களா அப்படின்னோடனே அவர் சொல்லார்,
அந்த ஒரு கிராமத்தில் இனிப்பெல்லாம் வந்து கொடுத்தாவில்ல, ஆமாம் கொடுத்தாவ, அதை நான் வாங்கினேன், நான் வாங்கலை. அப்போ அது எங்கே போச்சு? கொண்டுட்டு வந்தே கொண்டு போனவன். அதே மாதிரி தான் என்னை யார் ஒருத்தர் தூசிச்சாவளோ ஏசினாவளோ எனக்கு இல்லை, அது அவங்களே தான் எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவார். ரொம்ப ஒரு அற்புதமான விஷயம். ஏன்னா நம்ம வந்து பதிலுக்கு பதில் சொல்லிட்டோம்னாக்கி அந்த வார்த்தைகள் வீணாகி போவோம். பொறுமையாக இருக்கிறது நல்லது அப்படிங்கிறது தான் இதில். அப்போ இந்த கர்மவினை நோய்க்கு வந்து ஒரு மருந்துக்கு பணம் வாங்கக்கூடாதுங்கிறது விதி. அப்போ அதனால் ஒரு சின்ன எளிமையான ஒரு மருந்து சொல்லேன். அதாவது அந்த இலந்தங்கட்டை, அந்த இலந்தங்கட்டையை எடுத்து எரிச்சோன்னு சொன்னால் அது காயவும் கூடாது, பச்சையாகவும் இருக்கக்கூடாது, ஒரு மீடியமாக காஞ்சிருக்கணும். அதை எரிக்கும்போது பின்னால் ஒரு எண்ணெய் மாதிரி வந்துட்டுருக்கோம், கருப்பாட்டு வரும், அப்படியே கும்பளி கும்பளியாட்டு அந்த எண்ணெயாட்டு வரும். அந்த எண்ணெயை எடுத்து உடம்பில் தடவிட்டு இருந்தோன்னா ஒரு 10-15 நாளில் அந்த இடம் கருப்பாயிரும். இது வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷத்துக்கு முன்னால் படித்து பலருக்கு சொல்லி சரியான ஒரு மருந்து இது. இது ரொம்ப எளிமையான மருந்தும் கூட. இதை பயன்படுத்திடலாம். அடுத்தால இன்னொன்று, உங்களுக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா குளியல் பொடியை மட்டும்தான் பயன்படுத்தணும். தயவுசெய்து எந்த ஒரு காரணம் ஒன்றும் நல்ல சோப்பு இது, இந்த சோப்பு, ஆயுர்வேதா சோப்பு, இல்லை சித்தா சோப்பு, சோப்புனாலே சோப்பு தான், நிச்சயமான கெமிக்கல், அதில் எந்த வகையிலையும் அந்த இயற்கையான பொருள் கலக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால் தயவுசெய்து சோப்புகளை பயன்படுத்தாதுங்க. குளியல் பொடியை மட்டும், ஏதாவது ஒரு குளியல் பொடியை பயன்படுத்துங்க, அதுதான் நல்லது. அடுத்தால வந்து இன்னொன்று ரொம்ப முக்கியமாகிட்டு, அடுத்தது என்னென்னா அந்த உடலில் கட்டி வர்றது. கட்டி இன்றைக்கி உள்ள லேட்டஸ்ட்டு சயின்ஸு கூட அது எதனால் வரும்னு இன்றைக்கி வர சொல்லலை. நம்ம சித்தர்கள் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஒரு முறை வந்து என்கிட்ட ஒருத்தர் வந்தார், சார் கையை வச்சு பாருங்கள் அப்படின்னாரு. பார்த்தா உடம்பு முழுசும் கட்டி, பொடிசாக உள்ளுக்கே நரம்பு வரைக்கும் போயிட்டு கட்டி. எனக்கு அது என்னன்னு புரியலை. அப்போ தான் திருப்பி போய் நான் அகத்தியரை படிக்கும்போது அவர் ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தார். அதாவது மாமிசமும் இந்த தயிர் சம்மந்தமான பொருட்களும் சேரதுனால வரக்கூடிய பிரச்சனைங்கிறத சொல்லியிருந்தார். அதுக்கு பிறகு அவர்கிட்ட கேட்டேன். அவர் ஒரு முஸ்லீம் நண்பர். அப்போ அவர்கிட்ட சொன்னோன்னே, அவர் சின்ன வயசுலேருந்தே அந்த பிரியாணி, இறைச்சி இது இல்லாமல் அவர் சாப்பிட்டது கிடையாது. அப்போ அது கூடால நல்லா தயிர் பச்சடி தான் பயன்படுத்திகிட்டு இருந்தார். அதனால் வந்த பிரச்சனை இந்த கட்டி அப்படிங்கிறது நான் தெரிஞ்சுக்கிட்டு மாதிரி அவருக்கு வந்து ஒரு அட்வைஸ் பண்ணேன், மருந்து கொடுக்கல, நல்லா அந்த இறைச்சி சாப்பிட்றதா இருந்தால் இறைச்சி மட்டும் சாப்பிடுங்க, ஆனால் இப்போதைக்கு விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அந்த இறைச்செல்லாம் விட வச்சு நான் வெஜிடேரியன் மட்டும் சாப்பிட்டு, அதுக்கு பிறகு இந்த ஒரு ஜூஸ் திராட்சை, நல்லா உங்களுக்கு தெரியும் ஜூஸுக்காகவே தனியாக வருவ ஒரு திராட்சை பழம், அந்த திராட்சை பழத்தை டெய்லி நைட்டில் வேக வச்சு போட்டுறணும். அடுத்த நாள் காலையில் நல்லா மிக்சியில் அடித்து வடிகட்டி குடிச்சிட்டோன்னு சொன்னாக்கி அந்த கட்டி வந்து கரைஞ்சிரும். இது எல்லாருமே பயன்படுத்தலாம். இந்த கட்டி இன்னைக்கு நிறைய பேர் அந்த பிரச்சனை இருக்குது. அதனால் இதை பயன்படுத்தி நிச்சயமாட்டு ஒரு மாற்றத்தை உண்டாக்கிடலாம். நன்றி, வணக்கம்.